இந்த மஞ்சள் பட்டு அனுபவப்பட்டு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த லைனை பிடிச்சி தான் நீங்கள் போகணும். நீங்கள் திரும்ப அதே இடத்துக்கு வந்திருக்கேன் பார்த்தீங்களா. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 6 செப்டம்பர் 6. ஸோ என்னடா டே 6 அப்படின்னா, நம்ம இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 30 நாள் 30 வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டில் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 451 ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணியிருக்கோம். எதுக்கு இந்த 451 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ எனக்கு ஃபீஸ் கட்ட முடியல, என்னால் பைக் டியூ கட்ட முடியல, ஒரு 2000 தாங்க 3000 தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால நம்ம வந்து ஒரு கிவ்அவே பண்ணலாம். ஸோ யாருக்காவது ஒரு ஆளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னா, நிறைய பேர் ஃபீஸ் கட்ட முடியலன்னுலாம் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதனால் யாருக்கா நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கிற ஐடியாவில் தான் இன்றைக்கி இந்த மாதம் இவ்வளோ டஃப்பான ஆர்டர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த டஃப்பான ஆர்டர்ஸ்லேருந்து நம்ம கிடைக்கிற காசை வச்சு யாருக்கா ஒரு ஆளுக்கு நம்ம ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ பார்க்கலாம், ஆனால் அது எப்படி நடக்கும்னு தெரில. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எடுத்து டெய்லி அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்பேன். டெய்லியும் மறக்காமல் 15 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ சிட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டர் அவுட் சைட் ஃபுல்லாக டெசர்ட். நான் உங்களுக்கு ஒரு கிளிப் கொடுக்குறேன் இதில். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட விட்றேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டெசர்ட்டுக்கு வந்தேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி நம்ம சிட்டிக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஃபோன் டிஸ்பிளே வேறு ஒழுங்காக தெரிய மாட்டேங்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்டிக்கரோட அந்த பசை ஒட்டி இருக்கிறது தெரியுமா, அந்த லைட்டாக பசை ஒட்டி இருக்குது. ஆனால் நான் லைட்டாக பெட்ரோல் போட்டு உடச்சா ஒரு மாதிரி ஸ்க்ரீனு டிஸ்பிளே வேறு மாதிரி ஆகிடுச்சு. இருக்கும் அதனால் டிஸ்பிளே தெரிய மாட்டேங்குது. சரிங்க, நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலையே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். கீழே லைக் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, லைக் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீடியோஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சஜெக்ஷன் ஆக மாட்டேங்க யாருக்குமே. ஸோ அதனால் கொஞ்சம் லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க. இந்த மாதம் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஒரு கிவ்அவே கொடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் கொடுத்தா அந்த கிவ்அவே கொடுக்க போகிறோம். சும்மா யாருக்கும் கொடுக்க முடியாது பார்த்தீங்களா. அதனால் ஒரு சேலஞ்ச் கொடுத்தா கிவ்அவே கொடுப்பேன். ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த சப்போஸ் நீங்கள் கூட அந்த கிவ்அவே வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, காசு தேவைப்படுதா நம்ம சேனலில் பாருங்கள், வீடியோஸ் பாருங்கள், கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள், காசை வின் பண்ணுங்கள். அந்த மாதிரி தான். சரிங்க, நம்ம வந்து அடுத்த ஆர்டர் வந்தோடனே உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். இந்த மாதிரி இல்லை, வேறு மாதிரியாக பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டர் வந்துச்சு. 2வது ஆர்டர் வந்துச்சுங்க. 2.5 கிலோமீட்ரு. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீடியோவில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராமில். அந்த ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் லைனுக்கு அப்புறம் நான் அந்த சைடு நான் போயிட்டு இருந்திருப்பேன். சரிங்களா, அப்போது வந்து அது வந்து எக்ஸிட் லைன். இப்போ நம்ம ஒரு ஹைவேல போயிட்டு இருக்கோம். இந்த மஞ்சள் லைனுக்கு நம்ம அங்கே போகிறோம்னா அடுத்து ஏதாவது ஒரு எக்ஸிட் வச்சுன்னா அந்த வழியாக வெளியே போகிற லைன் தான் அந்த எக்ஸிட் லைன். சரிங்களா, ஸோ நான் எக்ஸிட் ஆகிறதுக்காக அந்த லைனில் போயிட்டு இருந்திருப்பேன். மோஸ்ட்லி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் போகிறவங்க எல்லாருமே அந்த எக்ஸிட் லைனில் தான் போவாங்க. போலீஸ்காரங்க யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. காரில் போகிறவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவாங்க அப்படிங்கிறதுனால அந்த லைனில் பசங்க போனால் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. சரிங்களா, ஏன்னா சவுதி ரூல்ஸ் படி பைக் கிடையாது. சவுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பைக்குக்கு ரூல்ஸ் கிடையாது. காருக்கும் பெரிய பெரிய ட்ரக்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ். ஏன்னா பைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்துச்சு. 2வது ஆர்டர் எடுக்க போனோம் பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள் ஆர்டர் வந்துருச்சு. அதை இப்போ கொண்டு போய்ட்டுருக்கேன். மொதல் ஆர்டர் இப்போ எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கேன். 2வதுல மொதல் ஆர்டர் எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கேன். 8.1 கிலோமீட்டருங்க. இப்போ 11 நிமிஷம் ஆகும்னு போட்டிருக்கு. பேர்லான்னு நினைக்கிறேன். 11 நிமிஷத்தில் பிரச்சனை இருக்காது. அதுக்கு மேலே ஆச்சுன்னா தான் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாப்புல. ஸோ நேற்று இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம டீமில் உள்ள ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஃபைனு. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 165 ரூபாய் ஃபைன். உனக்கு ஃபைன் வரலையாடா அப்படின்னு கேட்டால், ஏதோ கடவுள் புண்ணியத்தில் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு எதுவும் பெருசாக வரல, எல்லாம் சின்ன சின்னதாக வருது. ஒரு நாள் 80 ரியால் வந்துச்சு, அப்புறம் ஒரு நாள் 35 ரியால் வந்துச்சு. லேட்டாக கொண்டு போகிறது அவங்களுக்கு ஃப்ரீ ஃபுட்டாக கன்வெர்ட் ஆகிடும் அது. சரிங்களா, ஆனால் சேலரி நம்மகிட்ட வந்து கட் பண்ணிடுவாங்க. அது ஒன்று தான் பிரச்சனை. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது ரோட்டில் டிராஃபிக் எப்படி இருக்குன்னு தெரியாது, ரெஸ்டாரண்ட் சைடில் ரெடி பண்ணி தந்துட்டானான்னு தெரியாது, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க பாவம் தான். ஆனால் அவங்க பாவம் தான், வயிறு பசியில் இருப்பாங்க. அப்போ போட்டு நம்ம லேட்டாக போனால் அப்புறம் எப்படி அவங்களுக்கு இதாகும். பெட்ரோல் வேறு ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். அண்ணே பேய்கிட்றேண்ணே. டிஸ்பிளேல அந்த சொன்னேம்லாங்க பிசுன்னு ஒட்டி இருந்துன்னா அதை க்ளீன் பண்ணுற கொஞ்சம் பெட்ரோலை துணியில் முக்கி, துணியை பெட்ரோலில் லைட்டாக முக்கிட்டு
இது பண்ணேன். எப்படி வளைக்கிறாரு பாரு. கோவக்காரன்னு அவருக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டார், ஊருக்கு அனுப்பிவிட்ருப்பாரு. கோவப்பட்டுலாம் இங்கே பிரயோஜனமே கிடையாதுங்க. அந்த மாதிரி தான். சரிங்க, நான் அப்படி 2வது ஆர்டர் கொடுத்து 3வது ஆர்டரு எவ்வளோ கிலோமீட்ரு எல்லாம் பார்த்து பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் தொடர்ந்து 5 வீடியோ போட்டிருக்கோம். 6வது வீடியோ இது. என்னாச்சு, அவனை ஒரு மாதிரி பிடிச்சி மடக்கி எதை கேட்குறானுங்க. இப்போ தான் 6வது வீடியோ போட்டிருக்கோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோஸ் பாருங்கள், ஃபன்னாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சொல்லணும்னு நினச்சேன். சவுதி, துபாய், ஓமன், கத்தார், மலேசியா, சிங்கப்பூர், கனடா, ரஷ்யா இந்த மாதிரி கண்ட்ரிக்கெலாம் வேலைக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய வேகன்சி பற்றி போடுவோம், ஜாப் வேகன்சி பற்றி போடுவோம். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இருக்குதோ இல்லையோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் SNB பேங்கில் உள்ள மேனேஜருக்கு சரிங்களா கொடுத்தாச்சு. இப்போ 3வது ஆர்டர் கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ 6.1 கிலோமீட்டருங்க. அப்படி இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிட்டிக்குள்ளே தான் போகுது. நான் சிட்டிக்குள்ளே தான் இருந்தேன், அதுக்குள்ளேயே கொடுத்துட்டு வந்திருக்கலாம் 2வது ஆர்டரை. ஆனால் நம்மளுக்கு மொதல் ஆர்டர் எப்படி காமிக்குதோ அதேமாதிரி தான் நம்ம 2வது ஆர்டர் பண்ண முடியும். மொதல் ஆர்டர் கொடுத்தா தான் 2வது ஆர்டர் காமிக்கும். இப்போ திருப்பி சிட்டிக்குள்ளே போகிறேன். சிட்டிக்குள்ளே இப்போ நான் போகிற லொக்கேஷன் போனால் கண்டிப்பாக நிறைய ஆர்டர் கிடைக்கும். அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம கடைசி போன மாதம்லாம் பார்த்திங்கன்னா உட்காந்து யோசிச்சுருக்கோம், எங்கெங்கே எவ்வளோ ஆர்டர் கிடைக்கும், எங்கெல்லாம் ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு ஃபுல்லாக ஒரு அனாலிட்டிக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அனாலிட்டிக்ஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த லைனில் தான் போய் இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம வந்து சம்பாதிக்க போகிறோம். ஏன்னா நான் 1 மாதம் ஃபுல்லாக அதுக்காக மட்டும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். எங்கெங்கே டிராஃபிக் ஆகும், எப்போ ஆகும், எங்கெங்கே ரோடு க்ளோஸு எல்லாம் 1 மாதம் ஆகிருக்குங்க. 1 மாதம் ஃபுல்லாக பார்த்து எங்கெங்கே போனால் டபுள் ஆர்டர் கிடைக்கிது, எங்கெங்கே போனால் சிங்கிள் ஆர்டர் கிடைக்கும், எங்கே போனால் எவ்வளோ லேட் ஆகணும் எல்லாமே ஒரு மாதமாக உட்காந்து போய் பட்டு அனுபவப்பட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதம் அதை ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ண போகிறேன். ஒர்க் ஆகிட்டு அடுத்த மாதம்லாம் 600 ஆர்டர் கணக்கு தான் டெய்லியும். 4வது ஆர்டர் வந்துருச்சு. ஸோ 2.8 கிலோமீட்டரில் 4வது ஆர்டரு. ஆனால் 50 ரூபாய்க்கு இந்த ஆர்டர் வந்து நம்ம ரொம்ப தூரமாக போய் கொடுப்பேன்னு நினைக்கேன். தண்ணி தான் கிடக்கு. மாடி பதிவு இப்போ நான் எடுக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4வது ஆர்டர் எடுத்து கொண்டு தான் போயிட்டுருக்கோம். இருந்தாலும் இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிற காரணம் என்னென்னா, நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு 4-5 தற்கொலைகள் வந்து நீங்கள் தப்பான ரூட்டில் போகிறீங்க ப்ரோ அப்படின்னு. நான் இப்போ அவனோட பயோவில் செக் பண்ணி பார்த்தா சவுதிக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள். அவன் என்கிட்ட சொல்கிறான், நீங்கள் தப்பான ரூட்டில் போகிறீங்க, பைக்கெலாம் ஒழுங்காக ஓட்ட மாட்டேங்கிங்க அப்படின்னு. முதல்ல அந்த தற்கொலைகளுக்காக சொல்லிக்கிட்டுறேன். ஸோ இன்னொரு லைன் போகுது பார்த்தீங்களா, இது A லைன். இந்த A லைன் எதுக்கு அப்படின்னா, சப்போஸ் எக்ஸிட் வருதுன்னா அந்த A லைனில் போயிட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கலாம். மற்றபடி ஸ்லோவாக போகிறீங்கன்னா இந்த லைனில் போய்க்கலாம். இது B லைன் சரிங்களா. ஒரே லைனில் நீங்கள் ரொம்ப தூரம் போகிறீங்கன்னா இந்த லைனில் பிடிச்சி நீங்கள் போயிட்டே இருக்கலாம். அது பார்த்தீங்கன்னா C லைன். ஸோ 3வது ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது C லைன். அந்த லைனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக, இப்போ நீங்கள் அதில் 80-90 போகிறீங்கன்னா அதில் ஒரு 100-110-100 அந்த சம்திங்கில் போகிறவங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா D லைன். ஸோ அந்த லாஸ்ட் கார்னரில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஆனால் அந்த மெர்சிடி போகுது பார்த்தீங்களா, அந்த மெர்சிடி போகிற லைன் பார்த்தீங்கன்னா D லைன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் லைனும்பாங்க. அதுக்கப்புறம் D லைன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா அது ஒரு எக்ஸிட் லைன். சப்போஸ் அந்த சைடு ஒரு யூட்டர்ன் வருது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த லைனை பிடிச்சி தான் நீங்கள் போகணும். நீங்கள் இப்போ B லைனில் இருந்துக்கிட்டு நீங்கள் அந்த லைனுக்கு டக்குன்னு வெட்டிலாம் போக முடியாது, நம்ம ஊரில் போகிற மாதிரி. ஸோ அந்த லைனுக்கு நீங்கள் லைன்லாம் இண்டிகேட்டர் போட்டு பொறுமையாக போய் தான் பண்ணணும். இப்போ பார்த்தீங்களா, நான் B லைனில் இருந்தேன், அப்புறம் A லைனுக்கு இண்டிகேட்டர் போட்டு இப்போ வந்து எக்ஸிட் லைனுக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ண முடியும். ஸோ இது தெரியாமல் நிறைய தற்கொலை வந்து நீ வந்து போகிறதே தப்பு, நம்ம அந்த கார்னரில் தானே போனோம். அவங்க என்ன நினச்சிக்கிறாங்களே, நம்ம ஊரில் கார்னரில் போகிற மாதிரி இங்கே D லைனில் போக சொல்கிறாங்க. D லைனில் நம்ம ஸ்லோவாக போகணுன்னு வைங்களேன், 80-70 போகிறோன்னு வைங்களேன், பின்னால் வரவங்களாம் வேகமாக வருவோம், அடுத்து தள்ளி போட்டு போயிட்டே இருப்போம். போலீஸ் கேஸே ஆகாது. ரீசன் என்னென்னா, போலீஸ் வந்து கேட்கும்போது எதுக்கு அந்த D லைன் போனோம் பான்லி. இங்கே உள்ளவங்களுக்கு தெரியும், இங்கே டிரைவராக இருக்க எல்லாருக்குமே தெரியும் அந்த ரூல்ஸு. இந்த சவுதியோட அந்த சின்ன பகுத்தறிவே இல்லாத ஒன்று தான், சின்ன அறிவு கூட இல்லாதவன் தான் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுவான்.
அவன் கமெண்ட்டை பார்த்துட்டு அது கீழே நிறைய பேர் நீ உனக்கு ஓட்டவும் தெரில அங்கே அதை பற்றி ஒன்றும் தெரில அத்தனை ஒருத்தன் வந்து குறுக்க காரில் சருன்னு போயிடுவான் இடிக்கிற மாதிரி. அப்போ நான் அவனை திட்டியிருப்பேன், நீ இதுவே சவுதிக்காரனை திட்டியிருந்தா இன்னொருத்தவனை ஊருக்கு அனுப்பியிருப்பான்லே. அந்த மாதிரி தப்பு யார் பண்ணாலும் கோவப்படுறதும் திட்டுறதும் சகஜம் தாங்க. நம்ம தப்பு பண்ணாலும் அவன் திட்ட தான் செய்வான். இப்போ நம்ம ஒரு காருக்கு முன்னால் போய்ட்டு வண்டி ஆஃப் ஆகிட்டுங்களா, காரில் இருக்கவன் திட்ட தான் செய்வான். 5வது ஆர்டர் எடுத்தாச்சுங்க. எடுத்துகிட்டு ஹெர்ஃபியில் தான் நம்மளோட ஃபேவரட் ஷாப். அப்படியே ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இந்த ஹெர்ஃபி மெக்டோனல்ஸு எல்லா கடையிலையும் விட மாட்டான். இந்த 1-2 கடையில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கலாம், ஃபேஸ் வாஷ் பண்ணுறதோ ஏதோ ஒன்று. போயிட்டே இருக்கேன். அப்படி போனால் அங்கே பாதையே கிடையாது. ஸோ இங்கே இப்போ தான் கொஞ்சம் மட்டும் ஒரு ஆர்டர் கொடுக்க வந்தேன். ஸோ இங்கேருந்து போயிருக்கேன், திரும்பி இங்கேயே கொண்டு வந்து விட்டுருக்கு போயிருங்க. அதான் ஒரு வாழ்க்கை ஒரு வட்டம் வாங்கல, அதுக்கு தான் நினைக்கிறேன். 7வது ஆர்டர் எடுத்தாச்சு. மாலுக்குள்ளே இருந்து 14 நிமிஷம் போட்டிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ டிராஃபிக் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா தமிழன் இங்கே பாருங்க வாங்குறோங்க. இது ஒன்று வாங்கி நான் ஒரு நாளாவது யூஸ் பண்ணிவிட்டு தூர போட்டாலும் போகிறவளோ நான் வாங்கணும். இதை வாங்கி யூஸ் பண்ணணும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா தம்ப்லைன் ரெடி பண்ணேன். ஏன்னா இப்போ தம்ப்லைனோ வீடியோ நம்மளே எடிட் பண்ணிட்டோம். ஏன்னா நிறைய பேர் வந்து அதான் கேட்குறாங்க, ப்ரோ நீங்கள் எடிட் பண்ணுங்க, ஏன்னா நீங்கள் எடிட் பண்ணால் தான் அது உங்களுக்கு தெரியும், அந்த ஃபீல் உங்களுக்கு இருக்கும் அப்படி இப்படின்னா. என்ன ஃபீலோ அவனுக்கு எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லைங்க. தம்ப்லைனாவது வெளியே கொடுத்து பண்ணோன்ட்ருக்கு. ஏன்னா சுத்தமாக எதுக்குமே டைம் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு ஆர்டரும் எடுக்கணும், எடிட்டும் பண்ணணும், அப்புறம் போய்ட்டு ட்ரெஸ்ஸும் வாஷ் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. கரெக்டா மாமா டூர். நேர் ரோடு இப்படி நேராக போனால் நேராக போயிடலாம். ஆனால் நம்ம நேராக போக முடியாது, அங்கே போய் ஒரு யூட்டர்ன் போட்டு தான் வரணும். போவோம். எப்பா இது 7வது ஆர்டர் இங்கே கொண்டு போயிட்டு இருக்குது. ஸோ நேற்று எவ்வளோ ஆர்டர் பண்ணோம்னா, நேற்று நம்ம 15 தான் 16 பண்ணோம். அதில் ஒன்று கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சலாக நம்மக்கிட்ட கேன்சல் ஆகல, ரெஸ்டாரண்ட்டில் அந்த பொருள் இல்லை. ஸோ நேற்று 15, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்பல்சரி 15 பண்ணியே ஆகணும். 15க்கு மேலே போச்சுன்னா ஓகே, 15 கீழே வந்துச்சுன்னா கஷ்டம். 15 கீழே வரக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கேங்க, வரவே கூடாது அப்படின்னு. எம்மா ஃபுல் டிராஃபிக்கா, மேப்பில் ரெட் கலரில் காமிக்கும் போதே நினச்சேன் கொண்டுட்டான் அப்படின்னு. பிளாக் வைசர் போட்டிருக்கேன், அப்படியே அதுக்குள்ளே தாண்டி வெயில் அடிக்கி. 8வது ஆர்டரு 1 கிலோமீட்டர் சரிங்களா, 1.6 கிலோமீட்ரு, 23 நிமிஷம் இருக்குங்க. இந்த டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு சுற்றி உள்ளே வளைச்சி வண்டி ஓட்டி கடைசியில் வந்தாச்சு. இப்போ இந்த டிராஃபிக்கில் போய் கொடுக்கணும். அதுதான் இப்பொழுது இருப்பதில் பெரிய சிக்கல் என்று நினைக்கிறேன். முடிஞ்சு இன்றைய நாள் சிறப்பான நாள். நம்ம வண்டி மாதிரி இருக்குது பார்க்க, நம்ம வண்டியே தான். போயிட்டு நல்ல ஒரு கப்ஸா சாப்பிடணுங்க. இப்போ சிக்கன் கப்ஸாவோ இல்லை மட்டன் கப்ஸாவோ பீஃப் கப்ஸாவோ ஏதோ ஒன்று. வயிறு வேறு லைட்டாக பசிக்கி, லைட்டாக இல்லை ஹெவியாக பசிக்கி.
10வது ஆர்டரும் வந்துருச்சு. இப்போ அதை தான் எடுக்க போயிட்டுருக்கோம் நம்ம. என்னடா 10 முடிச்சிட்டியானா? ஆமாங்க, இன்றைக்கி என்னன்னே தெரில, நல்ல நாளாக இருந்திருக்கு. மாதத்தோட நாளே நல்ல நாளாக இருந்துச்சுன்னா மாதம் ஃபுல்லாக நல்ல நாளாக தான் இருக்கும். இன்னும் இப்போ 10 ஆர்டர் முடிச்சிட்டேன்னா மணி என்னென்னா 5 மணி தான் ஆகுது. 5 மணிக்குள்ளே நம்ம 10 ஆர்டர் முடிச்சிட்டோம். ஸோ அப்போ இன்றைக்கி அதிகபட்சம் நம்மளால் 15க்கும் மேலே முடிக்க முடியும். ஸோ அதனால நம்ம இப்போ அதை தான் ட்ரை பண்ண போகிறோம். இப்போ இது வந்து 10வது ஆர்டர் எடுக்க போயிட்டுருக்கேன். இதை எடுத்து முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் 5 ஆர்டருக்கு 5 மணி நேரம் போதும். சரிங்களா? ஒரு ஆர்டர் 1 மணி நேரம் கணக்கு வச்சாலும் 5 மணி நேரம் போதும். ஆனால் இது டைம் இருக்குது. அப்போ இன்றைக்கி நம்ம 15க்கும் மேலே நம்ம பண்ணுறோம். இன்றைக்கி பண்ணுறோம். முடிஞ்சு. ஒரு ஐஸ்கிரீமு கடை இவ்வளோ நேரம் சுற்ற விட்டுட்ருக்கான் என்ன. ஐஸ்கிரீம் தான் சொன்னேன் உங்ககிட்ட. இப்போ ரொம்ப பக்கத்தில் ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு. பக்கத்தில் வந்திருக்கு, 10 ஆர்டர் முடிக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொன்னேன். தூக்கி தந்துட்டான். 16 கிலோமீட்டருக்கு போகணும். 16 கிலோமீட்டரில் போய் இந்த ஆர்டரை கொடுக்கணும். 21 நிமிஷம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 16 கிலோமீட்டர்னா ஒரு 17 18னா ஓகே, நார்மல். ஆனால் அந்த 16லேருந்து ஒரு 4 நிமிஷம் அதிகமாகிட்டு அப்படின்னாலே தலைவன் தூக்கி எங்கேயோ கொடுக்க போகிறான். நம்ம இப்போ எங்கேயோ போக போகிறோன்னு அர்த்தம். அதுதான். சரிங்களா? இப்போ நம்ம ரொம்ப தூரமாக எங்கேயோ போக போகிறோம். 21 நிமிஷம் போட்டிருக்கானே, மனசாட்சி இல்லாமல். எப்படி கேட்க? எப்படிங்க? கஷ்டங்க, மிகவும் கஷ்டமானது. க்ரீன் லைட்டு, ஓடிடுவோம். வணக்கண்டா மாப்பிள்ள தேனியிலேருந்து அப்படிங்கிற மாதிரி. வணக்கண்டா மாப்பிள்ள ரியாத்துலேருந்து பறந்துடுறா. ஓடு ஓடு ஓடு. பெட்ரோல் வேறு போடணும். பெட்ரோல் பக்கத்தில் குறையில, ஆனால் ரொம்ப பக்கத்தில் வந்த மாதிரி இருக்கான். அதனால் பெட்ரோல் போடுறது கொஞ்சம் நல்லது. இல்லைன்னா அவ்வளோதான். இந்த கேமரா ஆஃப் ஆகுதா இல்லையான்னு தெரிய மாட்டேங்குங்க. அதனால தான் அடிக்கடி சைன் 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 அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அப்போ 10 ஆர்டர் முடிச்சிருவாங்க. இப்போ 10 ஆர்டர் முடிச்சுன்னா அப்போ என்ன 5 ஆர்டர். நம்ம டார்கெட் 15 தான். ஸோ அதனால் அந்த 5 வரையும் நம்ம வெயிட் பண்ணோம். இல்லை, ஃபுல்லாக டிராஃபிக் தான். இங்கே இருங்க, அது ஐஸ்கிரீம் என் வண்டியில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டெலிவரி வந்து ஐஸ்கிரீம் டெலிவரி. ஆல்ரெடி கிளைமேட் ஹீட்டாக இருக்குது. என் வண்டியோட பாக்ஸும் ஹீட்டாக இருக்கும். உள்ளே வச்சுருக்க ஐஸ்கிரீம் என்ன ஆகுனா மெல்ட் ஆகிரும். மெல்ட் ஆகிட்டுனா கஸ்டமர் என்ன பண்ணுவா? கம்ப்ளைண்ட் பண்ணுவா. இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா முடிஞ்சு நம்மளோட சோழி. ஓ சரி, முடிஞ்சுதான். ரொம்ப டிராஃபிக்குங்க, ரொம்ப டிராஃபிக்.